வேலையில்லா பட்டதாரி அமலாபால் ரீசெண்டா நடிச்ச திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ்ல அமலாபாலுடைய திரைப்படம் எதுவுமே வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் அமலாபால் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இயக்குனர் விஜயும் வந்து அதை உறுதிப்படுத்தி இருந்தாரு. ஆனா இப்போ என்னமோ தெரியல, இவங்க ரெண்டு பேருடைய மனசும் மாறி இருக்குது. திருமணத்துக்கு பிறகு அமலாபால் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புகள் வந்திருக்கு. அதனுடைய பிள்ளையார் சுழி எது அப்படின்னு கேட்டாக்கா, துபாயில இருக்கிற ஒரு நகை கடைக்கு விளம்பர தூதுவரா வந்து அமலாபால நியமிச்சிருக்காங்க. அந்த நகைக்கடையோட விளம்பரத்தை வந்து இயக்குனர் விஜய் தான் எடுக்க போறாரு. அந்த விளம்பரத்துல நடிக்க போறவங்க அமலாபால். இதை தொடர்ந்து அமலாபால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துபாயில இருக்கிற நகைக்கடைக்கு விளம்பர தூதுவரா நான் நியமிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அந்த விளம்பரத்துல நான் தான் நடிக்கிறேன், என்ன டைரக்ட் பண்ண போறது என்னுடைய கணவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளம்பரத்தோட மட்டும் நிக்காம கண்டிப்பா வந்து அமலாபாலை வச்சு ஒரு திரைப்படம் இயக்குவேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்லியிருக்காரு. சோ எந்த திரைப்படம், எப்படிப்பட்ட திரைப்படம் அப்படிங்கறத கூடிய விரைவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.